லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கேரளாவின் ஸ்டார் வானவில் ஜோடி ஒதுக்கி வைத்த இருதரப்பு குடும்பம். மொட்டை மாடியில் நடந்த சம்பவம். சட்ட போராட்டம் நடத்திய ஜெபின். கடைசியில் காத்திருந்த திருப்பம். கேரள மாநிலம் கண்ணூர் பையாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனு. இவரும் கோட்டயம் மாவட்டம் முண்டகையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபின் என்பவரும் நெருக்கமாக பழகி வந்தனர். ஒரு கட்டத்தில் தன் பாலினத்தைச் சேர்ந்த இருவருக்கும் காதல் மலர்ந்து ஒருமனதாக LGBTQ சமூகம் அடிப்படையில் கடந்த 6 ஆண்டுகளாக இணைந்து ஜோடியாக கொச்சி களமசேரியில் வசித்து வந்தனர். கடந்த ஓராண்டுக்கு முன்பு மனுவும் ஜெபினும் கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். ஒருபுறம் இவரது குடும்பத்திலும் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு இருந்ததாலும் கேரளாவில் கே கப்பிள்ஸ் என அறிவித்து திருமணம் செய்த 3வது ஜோடி என்ற பெருமையை பெற்றனர். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இருவரும் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் LGBTQ சமூகம் அடிப்படையில் திருமணம் செய்ததற்கு 2 தரப்பு பெற்றோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்பை துண்டித்துக் கொண்டனர். சமூகம் வெறுத்தாலும் தன் பாலினத்தவர்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். கடந்த ஜனவரி மாதம் ஓராண்டு வெற்றிகரமாக முடித்து திருமணம் கொண்டாடினர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொச்சி களமச்சேரி பிளாட்டின் மொட்டை மாடியில் மனு போன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கவனக்குறைவால் தவறி விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மனு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார். அவருடன் அவரின் இணை ஜெபினும் மருத்துவமனையில் இருந்து தேவையான உதவிகளை செய்து வந்தார். இதையடுத்து மனு தவறி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் அவரின் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தனது மகனை பார்க்க மறுப்பு தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இரவு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த மனு இரவு 11:15 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவலை கேட்ட அவரது இணை ஜெபின் கதறி அழுதுள்ளார். உடனிருந்த நண்பர்கள் மனுவை இழந்த ஜெபினுக்கு ஆறுதல் தெரிவித்து நம்பிக்கை அளித்தனர். இதையடுத்து நடந்த துயர் சம்பவம் குறித்து மனுவின் பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வந்த மனுவின் பெற்றோர்களிடம் உடலை பெற்றுக் கொள்ளும்படி மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது. ஆனால் மனுவின் பெற்றோர்கள் உடலை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை. இதனால் இவரின் உடல் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மனுவை திருமணம் செய்து கொண்ட ஜெபின் தனக்கு இணையாக வாழ்ந்த மனுவின் உடலை பெற்று இறுதி சடங்கு செய்ய மருத்துவ நிர்வாகத்திடம் உரிமை கோரினார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் மனுவின் இரத்த பந்தம் இல்லாத ஜெபினிடம் உடலை ஒப்படைக்க மறுப்பு தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மனுவை காதல் திருமணம் செய்த இணையான ஜெபின் சட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்தார். இதையடுத்து கேரள ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்த ஜெபின், நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்துள்ளோம். கேரளாவில் கே கப்பிள்ஸ் என அறிவித்து திருமணம் செய்த 3வது ஜோடி. விபத்தில் இறந்த எனது இணையான மனுவின் உடலை பெற்று இறுதி சடங்கு செய்வதற்கு தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உரிமை கேட்டிருந்தேன். அந்த மனுவை விசாரித்த கோர்ட் மனுவின் உடலை பெற முன்வராத சகோதரரிடம் விளக்கம் கேட்டது. இதையடுத்து கோர்ட்டில் விளக்கம் அளித்த மனுவின் குடும்பத்தினர் மனுவின் சிகிச்சை செலவான 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை மருத்துவமனைக்கு செலுத்த வசதி இல்லாததால் தான் உடலை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை. ஆனால் மனுவின் உடலை பெற்று இறுதி சடங்கு செய்ய தயாராக இருக்கிறோம் என தகவல் அளித்தனர். மேலும் இறுதி சடங்குகளில் தனது மகன் திருமணம் செய்து கொண்ட இணையான ஜெபினும் கலந்து கொள்ளலாம் என்றும் அதில் ஆட்சேபனை ஏதும் இல்லை என்றும் மனுவின் குடும்பத்தினர் கோர்ட்டில் தெரிவித்தனர். இதையடுத்து மருத்துவ செலவுக்கான 1 லட்சம் ரூபாயை உயிரிழந்தவரின் இணையான ஜெபின் செலுத்த விருப்பம் தெரிவித்ததால் கோர்ட் மருத்துவமனையில் ஜெபினின் சிகிச்சைக்கான மீதமுள்ள பணத்தை செலுத்த உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைத்து மனுவின் இறுதி சடங்கில் ஜெபின் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து கொடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து மனுவின் உடலை பெற்று இறுதி சடங்கு செய்யும் நடவடிக்கைகளில் உறவினர்கள் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் கேரளாவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மனு ஜெபின் இணை விவகாரத்தில் கோர்ட் அளித்த தீர்ப்பின் மூலம் தன் பாலினத்த
திருமணமாகாதவர்கள் திருமணம் செய்து கொண்டு ஜோடியாக வாழ்ந்தாலும் அவர்களை நெருங்கிய பந்தமாக கருத இயலாது என்ற அதிர்ச்சி தகவல் மனுவின் மரணம் மூலம் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நடந்த சம்பவம் பற்றி பேசும் LGBTQ+ சமூகம் ஆதரவாளர்கள், ஒரு மனைவி தன் இறந்த கணவனின் உடலை உரிமை கொண்டாட முடிவது போல LGBTQ சமூகத்தைச் சேர்ந்த விஷயத்தில் ஏன் அப்படி நடக்க முடியாது? அந்த உரிமை வழங்க அரசு வழிவகை செய்ய வேண்டும். சாதி, மதம், இனம், பாலினம் ஆகியவை சார்ந்த பாகுபாடுகளை களைவதைப் போலவே பாலின ஈர்ப்பு, பாலியல் தெரிவு ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைய வேண்டியதும் அரசின் கடமை. தொடர்ந்து இதுபோன்ற உரிமையை வழங்கும் போதுதான் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்த சமூகத்தின் மனநிலையும் மாற்ற வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். கேரளாவில் பிரபல கே கப்பிள்ஸ் இணையில் ஒருவர் விபத்தில் இறந்து அவரின் இணை இறுதி மரியாதை செலுத்த சட்ட போராட்டம் நடத்திய சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.